அதிகரிக்கும் வெப்பநிலையால் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்கள் என்ன? தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும், கோடை காலம் தொடங்கிய பிறகாக வெயில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் வெப்பநிலை என்பது அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே பொதுமக்கள் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தோர் என அனைவரும் வெயிலில் செல்ல கூடாது என்ற தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அடிக்கடி வேலை நிமித்தமாக வெயிலில் செல்லக்கூடிய நபர்கள், திறந்த வெளியில் வேலை செய்பவர்கள் போதிய அளவிற்கு குடிநீர் பருக வேண்டும் எனவும், மேலும் ORS பவுடர் சர்க்கரை அளவை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மக்கள் நல்வாழ்வு மையங்கள், துணை சுகாதார மையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தேவையான ORS பொடிகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு அதனை வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போதுமான நடவடிக்கை பொதுமக்கள் தற்காத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கோடை காலம் என்பது மே மாதம் தொடங்கி மே இறுதி வரையிலுமே வெயிலின் தாக்கம் என்பது தமிழகத்தில் அதிகரித்திருக்கும். இந்த காலகட்டங்களில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.